வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வாயை மூடிய திமுக 2026 எடப்பாடி 210 தொகுதிகளில் அதிமுகவுத்தான் என அடித்து சொல்லும் எஸ்பி வேலுமணி. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தூத்துக்குடி எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் திமுகவினர் தான் பதில் கொடுக்க முடியவில்லை எனவும் 2026 தேர்தலில் 210 சட்டமன்ற தொகுதிகளை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் வெல்லும் என கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணி அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி அவரின் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் வருகின்ற 31ஆம் தேதி விளாத்திக்குளத்திலும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி கோவில்பட்டியிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்ய மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் ஒட்டப்பிராமம், தூத்துக்குடி மற்றும் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கூட பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தான் பேசிய முன்னாள் அமைச்சரான வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில், ஆட்சி மாற்றம் நிச்சயம், திமுகவிற்கு வீட்டுக்கு போவது உறுதி. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான் இருந்தபோது பல்வேறு திட்டங்களை மாவட்டந்தோறும் செயல்படுத்தி உள்ளார். 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த காரணத்தினால் ஏழை எளிய மாணவர்கள் அனைவரும் மருத்துவ படிக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஒரு விவசாயி முதல்வராக இருந்து சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்தவர்தான் எங்களுடைய கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று அவர் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி எங்கு சென்றாலும் மக்கள் எழுச்சியாக வந்து நீங்கள் தான் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்பது தமிழகத்தின் நிலைப்பாடாக இருந்து வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளாராம். அப்போதுதான் தமிழகத்தில் விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும் என்றும் வருகின்ற 2010 கோவையில் தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கினார். அதன் பின்னர் தான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அதே போலதான் எடப்பாடி பழனிசாமியின் கோவையை எழுச்சி பயணத்தை தொடங்கியுள்ளார். அவர் செல்லும் இடமெல்லாம் எங்கெல்லாம் மக்கள் வெள்ளம் அதிகமாக கூடுகிறது. அது மட்டுமின்றி எல்லா பொதுமக்களும் திரண்டு குடும்பத்தினர் சென்றால் கூட மக்கள் கையை காண்பித்து எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்து நீங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லு அளவிற்கு தமிழகம் முழுவதும் தங்களுடைய எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமி முதல்வராவது உறுதி, கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதி. தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவதே எங்கள் நோக்கம் என்றும் மக்கள் அதற்கு தயாராகிவிட்டனர். எல்லா திட்டங்களையும் செய்யாத ஆட்சி திமுக ஆட்சி. சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டுப்போய் உள்ளது இந்த ஆட்சியில் என்றும் அவர் கூறியுள்ளாராம். அது மட்டுமின்றி எழுச்சி பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் திமுகவினர் கண்டிப்பாக பதில் கொடுக்க முடியவில்லை. 2026 அதிமுக ஆட்சி அமையும், இதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அற்புதமான கூட்டணியை அமைத்து இன்னும் அதிகமான கட்சிகளை எங்கள் கூட்டணிக்கு வரும் 2026 தேர்தலில் 210 சட்டமன்ற தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெல்லுவோம். கண்டிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியை நாங்கள் தமிழகத்தில் கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்று கூறினாராம். இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.